கோவக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தேன், அதனால் இன்றைக்கி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த கோவக்காயை நல்லா இது போக அலம்பின்றணும். இனி இதில் நிறையா அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கணும். நல்லா தேய்ச்சி அலம்பணும். ஒரு கிச்சன் டவலில் இந்த மாதிரி போட்டுன்றணும். முதல்ல 2 ஓரமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டுறணும். பாருங்கள், இங்கே ஒரு கட்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போட்டு நறுக்கிடுவேன். நிமிஷமாக நறுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, நறுக்கிடுவேன். இதை முதல்ல இதில் இப்படி கொஞ்சம் அழுத்தின மாதிரி பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பாருங்கள், நறுக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக நிமிஷத்தில் கட் பண்ணி விட்டுறலாம். நான் இங்கே குக்கரில் டைரெக்டாக பண்ணுறதுனால 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம், கோவக்காயை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக ஜலம் ஊற்றணும். இதை ஒரு 2 விசிலுக்கு மூடி வச்சுருக்கேன். நேற்று கரிமா பொடி பண்ணியிருந்தேன் இல்லை, அது இந்த கோவக்காய் கறியில் இறக்கச்சே 1 டேபிள் ஸ்பூன் போல், இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேண்டியிருக்கோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இறக்கிடுவோம். டேஸ்டியான கோவக்காய் கறி நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கரிமா பொடி போட்டு பண்ணின இது டேஸ்டியான கோவக்காய் கறி ரெடி.